ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து 12ஆம் தேதி 6 மணி குழுக்கள் டியரோட 6 மணி குழுக்களில் இருந்து தான் கால்குலேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்து நம்ம வந்து நேற்று ரிசல்ட் எடுத்திருந்தோம். எப்படி எடுத்திருந்தோம்னா 87-48 வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 8க்கு 2, 8க்கு 2 சைடு 2, ஒரு 4 ஸ்ட்ரைட்டு, ஒரு 7க்கு 4, 2-4-4-2 அப்படிங்கிறது நம்மளுடைய கால்குலேஷனாக இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட் வந்து 4-9-2 சரிங்களா. அதாவது ரிவர்ஸ்டைசேஷனில் எடுத்து 8-4-7-8 இதில் வந்து 8க்கு வந்து 5 வச்சுருந்தாங்க, இந்த 4க்கு ஸ்ட்ரைட்டாக 4 வச்சுருந்தாங்க, 7க்கு +2 போட்டு 9 வச்சுருந்தாங்க, 8க்கு வந்து 2 வச்சுருந்தாங்க சரிங்களா. அப்படி தான் நம்ம வந்து ரிசல்ட் எடுக்கணும். இப்போது நாளைக்கு குழுக்களுக்கு என்ன நம்பர் வரும், அதான் இன்றைக்கி 6 மணி குழுக்களை வச்சு நம்ம எடுக்கணும். அந்த 6 மணி குழுக்களில் என்ன ரிசல்ட் வந்துன்னு பார்ப்போம். அதாவது இன்றைக்கி 13ஆம் தேதிக்கு வந்த ரிசல்ட்டு வந்து 6 மணிக்கு வந்த ரிசல்ட் வந்து டியரோட ரிசல்ட்டு, வேறு எந்த ரிசல்ட் எடுக்கக்கூடாது. 43-75 இந்த 43-75 வச்சு தான் ரிசல்ட் வந்து இறங்கணும், என்ன நம்பர் இறங்கும், அதுதான் நம்மளுடைய கால்குலேஷனு. இப்போ ரைட் சைடு டைரெக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது மற்ற 2 போர்டு மாற்றணும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து நம்ம கால்குலேஷன் வந்து 3க்கு வந்து 8 இறங்கும், 3க்கு வந்து 8, 7க்கு வந்து 4, இந்த 5 ஸ்ட்ரைட்டாக இறங்கலாம், இந்த 4 ஸ்ட்ரைட்டாக இறங்கலாம். 48-45 நமக்கு வந்திருக்கிற நம்பர் வந்து 845, 3 டிஜிட்டில் வந்திருக்கிற நம்பர் வந்து 845. உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து 12ஆம் தேதி 6 மணி குழுக்கள் டியரோட 6 மணி குழுக்களில் இருந்து தான் கால்குலேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்து நம்ம வந்து நேற்று ரிசல்ட் எடுத்திருந்தோம். எப்படி எடுத்திருந்தோம்னா 87-48 வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 8க்கு 2, 8க்கு 2 சைடு 2, ஒரு 4 ஸ்ட்ரைட்டு, ஒரு 7க்கு 4, 2-4-4-2 அப்படிங்கிறது நம்மளுடைய கால்குலேஷனாக இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட் வந்து 4-9-2 சரிங்களா. அதாவது ரிவர்ஸ்டைசேஷனில் எடுத்து 8-4-7-8 இதில் வந்து 8க்கு வந்து 5 வச்சுருந்தாங்க, இந்த 4க்கு ஸ்ட்ரைட்டாக 4 வச்சுருந்தாங்க, 7க்கு +2 போட்டு 9 வச்சுருந்தாங்க, 8க்கு வந்து 2 வச்சுருந்தாங்க சரிங்களா. அப்படி தான் நம்ம வந்து ரிசல்ட் எடுக்கணும். இப்போது நாளைக்கு குழுக்களுக்கு என்ன நம்பர் வரும், அதான் இன்றைக்கி 6 மணி குழுக்களை வச்சு நம்ம எடுக்கணும். அந்த 6 மணி குழுக்களில் என்ன ரிசல்ட் வந்துன்னு பார்ப்போம். அதாவது இன்றைக்கி 13ஆம் தேதிக்கு வந்த ரிசல்ட் வந்து 6 மணிக்கு வந்த ரிசல்ட் வந்து டியரோட ரிசல்ட்டு, வேறு எந்த ரிசல்ட் எடுக்கக்கூடாது. 43-75 இந்த 43-75 வச்சு தான் ரிசல்ட் வந்து இறங்கணும், என்ன நம்பர் இறங்கும், அதுதான் நம்மளுடைய கால்குலேஷனு. இப்போ ரைட் சைடு டைரெக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது மற்ற 2 போர்டு மாற்றணும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து நம்ம கால்குலேஷன் வந்து 3க்கு வந்து 8 இறங்கும், 3க்கு வந்து 8, 7க்கு வந்து 4, இந்த 5 ஸ்ட்ரைட்டாக இறங்கலாம், இந்த 4 ஸ்ட்ரைட்டாக இறங்கலாம். 48-45 நமக்கு வந்திருக்கிற நம்பர் வந்து 845, 3 டிஜிட்டில் வந்திருக்கிற நம்பர் வந்து 845. உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.